ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பெரிய ஷாக்கிங்கான அப்டேட் தான். ஸோ ஆடியன்ஸ் யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. எஸ், பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து ஆக்டர் கமல்ஹாசன் வந்து குவிட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 7 சீசனாக அவர் தான் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தார். ஸோ லாஸ்ட் சீசனே அவர் வந்து அரசியல்லாம் வந்துட்டார், தீவிரமாக இறங்கிட்டார். ஸோ இதுக்கப்புறம் சீசன்லாம் இது பண்ண மாட்டார், ஹோஸ்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு பேசிட்டு இருந்த நேரத்தில் லாஸ்ட் சீசன் எப்படியோ அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. பட் இந்த சீசன் வந்துட்டு அவராகவே வந்து முன் வந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கான பின்னாடி இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஆல்ரெடி அரசியலில் இருக்காரு. இன்னொரு பக்கம் இப்போ நிறைய படங்கள் வந்து சைன் பண்ணியிருக்காரு, முக்கியமான திரைப்படங்கள் கூட அவர் கையில் இருக்குது. ஸோ அந்த படங்களுக்காக கால் ஷீட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் என்னால் இந்த சீசனில் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து நிரந்தரமாக பிக் பாஸ்ல வந்து விலகிறாரா, இல்லை அந்த 8வது சீசன் மட்டும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியுமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 8வது சீசன் அவர் ஒரு வேளை பண்ணாமல் வர ஹோஸ்ட் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில், நல்ல ரீச் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லேயும் அந்த ஹோஸ்ட் வச்சு மூவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இவர் விலகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ஹோஸ்ட் யார், இதுதான் இருக்கிற பெரிய கேள்விக்குறி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசனை வந்துட்டு நார்மலாக ஹோஸ்ட் பண்ணுற ஒரு ஹோஸ்ட்டாக மட்டும் தான் பார்த்துருப்பாங்க, அதுக்கேற்ற ஒரு பர்சன் கூட சூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டேஸாக, அதாவது கடந்த ஒரு 3 சீசனாக வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி அந்த தொகுத்து வழங்குறது அப்படிங்கிறது தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பரவலான பேசப்பட்ட ஒரு விஷயமே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த சீசனையுமே அரசியல் லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஆர்டிஸ்ட் யாராக வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே ஆடியன்ஸ் சைட்லேருந்து பெருசாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் முக்கியமான பர்சன் யார் அப்படின்னா ஆக்டர் விஜய். இவர் இப்போ தான் வந்துட்டு நம்முடைய அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் நேரடியாகவே களம் காண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் இவர் வந்துட்டு ஒருவேளை பிக் பாஸுக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கருத்துக்களை மக்களிடம் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ எடுப்பாரா அப்படின்ற ஒரு, ஏன்னா இந்த சான்ஸ் எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு கொஞ்சம் சர்க்கிள் ஏற்படுது, இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் தேவைப்படுது, அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் டைம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் இடைப்பட்ட இந்த ஒரு 5 வருட கால இடைவெளி அவருக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் அர்பன்லேருந்து வில்லேஜ் வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இது இருக்குது. அதுவும் இல்லாமல் வெளிநாடுகளையும் நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இவருடைய கருத்துக்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துட முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ வெளியே எங்கேயாச்சும் பேசுனீங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆகும். பட் சேனலுக்குள்ளே இருந்துட்டு அதை ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே ஒரு மாதிரி உங்களுடைய கருத்துக்களை திணிக்கும் போது நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம் அப்படியும் பண்ணிக்கலாம்னு சொல்லி நிறைய முறை கமல்ஹாசன் சார் சொல்வார். ஸோ ஈஸியாக தப்பிக்கவும் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி கருத்துக்களை எளிமையாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ ஆக்டர் விஜய் வராரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஸோ அவர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆக்டர் பிரகாஷ் ராஜ் வந்து தொகுத்து வழங்குவார் அப்படின்ற ஒரு சில தகவல்களுமே பரவுது. ஏன்னா அவர் வந்துட்டு இப்போ அவருக்கான ஒரு தனி மொழி வளம் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு குரல் வளமுமே தமிழ் மக்களில் வந்துட்டு நல்ல ஒரு பதிஞ்ச ஒரு குரல் தான். ஸோ அந்த வகையில் அவரும் வரலாம். ஏன்னா அவரும் அரசியல் பேசக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ நல்ல ஒரு பேச்சு திறமையும் இருக்குது. ஸோ அவர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் ஆக்டர் சூர்யா, ஸோ அவரையும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவருமே நல்ல ஒரு ஹோஸ்ட் தான். இதுக்கு முன்னாடி நிறைய ஷோஸ் வந்து சன்லையும் விஜய்லையும் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அவருமே நல்ல ஒரு ஸ்பீக்கர். ஸோ அவருமே கொண்டு வர சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய சிலம்பரசன், ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுடைய பிக் பாஸ் உடைய அந்த 24/7 கண்டினியூஸாக போச்சு இல்லையா. ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் அதை ஆல்ரெடி அவர் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. மேபி அவரையும் திருப்பி கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் திருப்பி வருவாங்களா அப்படின்ற ஒரு பல கேள்விகள் வந்து இந்த முறை பரவிட்டு இருக்கு. ஸோ யார் வரப்போறா அப்படிங்கிறத இன்னும் ஒரு மாத இடைவெளிக்குள்ளே நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ யார் வந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான். ஸோ வெயிட் பண்ணுவோம் இந்த ஒரு சீசன் எப்படி இருக்க போகுது, கமல்ஹாசன் இல்லாத ஒரு பிக் பாஸ் சீசன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வரும் பிக் பாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.